பாவத்தின் சுமையை சுமக்க வந்த ஒரு பாவமற்ற புனிதப் பயணம். முள்ளினால் ஒரு மகுடம், அதை முழு உலகிற்காய் சூட்டிக் கொண்டார். கைகள் இரண்டிலும் ஆணிகள், அவை பாவ மனிதரை மீட்கத்தான். விழாவில் ஒரு ஈட்டி, அது விண்ணுலகத்துக்கு அன்பின் ஊற்று. சாபத்தின் மரமாயிருந்த சிலுவை இன்று வெற்றியின் அடையாளமாக மாறுகிறது. இயேசுவின் மரணம் முடிவல்ல, அது மனுக்குலத்தின் புதிய தொடக்கம். கன்னத்தில் அறைந்த போது அவர் கனிவோடு மன்னித்தார். மண்ணுலக மாந்தர்கள் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். அவர் ஒரு துளி இரத்தமும் என் 1000 பாவங்களை கழுவுகின்றன. இருள் சூழ்ந்த பகல் வேளை அந்த இறைமகன் சிலுவையில் தொங்குகிறார். சாகமென்று அவர் கேட்டது நீரை அல்ல, தவிக்கும் ஆன்மாக்களின் மீட்பை. சாகமென்று அவர் கேட்டது நீரை அல்ல, தவிக்கும் ஆத்மாக்களின் மீட்பை. பிதாவே, இவர்களை மன்னியும் என்றாரே. தன்னை அறைந்தவர்களுக்கு அவர் செய்யும் அருள். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் இன்னுயிரை தியாக பலியாக்கினாரே. பாவம் போக்க பாய்ந்து வந்த செந்நீர் இன்று பரிசுத்த வாழ்வுக்கு வழிகாட்டுகிறது. நீர் சுமந்த அந்த பாரமான சிலுவை எம் இதயத்தின் பாரத்தை குறைக்கிறது. நீர் மரணத்தை நேசித்ததால் நாங்கள் இன்று வாழ்வை சுவாசிக்கிறோம். அந்த தியாகத்தின் நிழலில் இன்று உலகமே இளைப்பாறுகிறது. அன்புடன் ஆணையுறான்.